வணக்கம். பரணர். யார் இந்த பரணர்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தனித்துவமான தமிழ் புலவர் இந்த பரணர். பரணர் ஒரு வரலாற்று புலவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பாடல்களில் மிகுதியான வரலாற்று செய்திகள் நமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றன. குறிப்பாக இவருடைய பாடல்கள் அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, பதிற்றுப்பத்து போன்ற நூல்களில் மிகுதியாக காண கிடைக்கின்றன. பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தை பாடியவர் பரணர். 5ஆம் பத்தில் கடல் புறகூட்டிய குட்டுவனை சிறப்பித்து பாடியிருக்கின்றார். பரணர் சேர நாட்டை சார்ந்த புலவர் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அதன் அடிப்படையில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு மலையாள காணொளி காண நேரிட்டது. அதில் ஒரு எழுத்தாளர் இவ்வாறு உரையாற்றினார். அன்றைய கேரளத்தில் இளங்கோவடிகள், பரணர் போன்றவர் அன்றைய கேரளத்தில் ஜீவிச்சிருந்த கேரளியர் அப்படின்னு உரையாற்றினார். அதே போன்று ஒரு ஆங்கில கட்டுரையிலும் ஒரு செய்தி இவ்வாறு இடம்பெற்றிருந்தது. பரணர், இளங்கோவடிகள், குலசேகர ஆழ்வார் போன்றவர்கள்லாம் தேவர் கேரளிட்டிஸ் அப்படின்னு ஒரு கட்டுரையில் செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. நல்லது. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த நமக்கு இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை கற்கும் பொழுது அவற்றோடு ஒரு நேரடியான தொடர்பு ஏற்பட்டு அந்த இலக்கியங்களோடு நாம் ஒன்றி விடுகின்றோம். குறிப்பாக அதனுடைய பொருளை உணர்ந்து கற்கும் போதே அந்த பொருளில் ஆழங்கால் பட்டு இன்பத்தை துய்த்து உணர்கின்றோம். அதே போன்று அவர்களும் அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து போன்ற நூல்களை நேரடியாக கற்று அதனுடைய பொருளை துய்த்து உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. ஏனெனில் அவர்கள் பழந்தமிழ் சொற்களை மிகுதியாக இன்றும் பயன்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மலையாள திரைப்படத்தை எடுத்துக்கொண்டாலும் 1970, 70, 80, 90களில் வெளிவந்த அந்த மலையாள திரைப்படங்களை பாருங்கள். குறைந்த பொருட்செலவில் எடுத்திருப்பார்கள். எளிமையான காட்சி அமைப்போடு இருக்கும். ஆனால் இருவர் உரையாடும் பொழுது மிகுதியான சொற்களை பயன்படுத்துவார்கள். இன்றும் கூட நீங்கள் 2 மலையாளிகள் பேசுவதை கவனித்து பாருங்கள். அவர்கள் பேசும்போது இயல்பாகவே நிறைய சொற்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த இயல்பு தமிழ்நாட்டில் குறைவு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் பார்த்தீங்களான்னு கூட மிகுதியான சொற்களை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் இன்றும் அவர்கள் பழந்தமிழ் சொற்களை மிகுதியாக பயன்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். இத்தகையோருக்கு இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை கற்பது கடினம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. பரணர் ஒரு சேர நாட்டை சார்ந்த புலவர் அப்படின்னு கூறுகின்றார்கள். இப்போ சேரர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது முற்கால சேரர்கள் இமயமலை வரை சென்று தங்களது வெற்றி கொடியை நாட்டியிருக்கக்கூடிய செய்தி பல பாடல்களில் காணக்கூடியதாக இருக்கின்றன. அதற்கு சான்றாக ஒரு சேர மன்னனுடைய பெயரே இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பது கூட ஒரு சான்றாக இருக்கிறது. இமயமலை வரை சென்று தனது வில்லை அடையாளத்தை பதிவு செய்து விட்டு வந்திருக்கின்றான் என்கின்ற செய்தி முற்கால இலக்கியங்களில் நமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சிலப்பதிகாரத்திலும் சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரை சென்று வில்லை மட்டுமல்ல, கயல், புலி, வில் என்று மூவேந்தர்களுடைய அடையாளங்களை அங்கு பதிவு செய்து விட்டு வந்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை சிலப்பதிகாரத்தின் ஊடாகவும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பிற்கால சோழர்களை எடுத்துக்கொண்டால் கூட நாம் அவர்கள் கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றி கொண்டார்கள் என்பதை நாம் கள ஆய்வு செய்து அவற்றை நிறுவியுள்ளோம். அதே போன்று இந்த முற்கால சேரர்களை பற்றி, குறிப்பாக அவர்கள் இமயமலை வரை சென்ற செய்தியை வரலாற்று ஆய்வாளர்கள் கள ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆனால் இது ஒரு கடினமான செயல். இன்றைய புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு இவற்றை செய்யக்கூடும். கள ஆய்வு செய்து பார்க்கலாம். இவர்கள் இமயமலை வரை சென்ற செய்தி முற்கால இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் மிகுதியாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. அதே போன்று பரணரும் இமயமலையை பற்றி பேசுகின்றார். குறிப்பாக இமயமலையில் வாழ்ந்த உடல் முழுவதும் அடர்த்தியான முடியை கொண்ட ஒரு விலங்கை பற்றியும் அவர் குறிப்பு தருகின்றார். இப்போ இன்றைய காலகட்டத்தில் முடி குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களது தலையில் சௌரி முடி சூடிக்கொள்வது போன்று பழங்காலத்தில் முடி குறைவாக இருந்த பெண்கள் இந்த இமயமலையில் வாழ்ந்த இந்த
கவரி என்கின்ற இந்த விலங்கினுடைய முடியை தங்களது கூந்தலில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தியை முதலாக இவர்தான் நமக்கு அறிவிக்கின்றார். அதற்கு ஒரு சான்றாக ஒரு தொடர் கூட இருக்கிறது. கவரி முச்சி கார் விரி கூந்தல் என்கின்ற ஒரு தொடர் அதற்கு சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் பல கடல் போர்களை பற்றியும் பேசுகின்றார். கடல் வழியாக வரும் கொள்ளையர்களை சேரர்கள் கடலில் களம் செலுத்தி வேல்படை கொண்டு கொள்ளையர்களை விரட்டி அடித்த செய்தியையும் அவர் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் ஒரு சேர மன்னனுக்கு பெயரே கடல் புறகூட்டிய குட்டுவன் என்பது. கடல் போர்களை பற்றி குறிப்பு தருகின்ற அதே பரணர் தான் கடல் வழியாக நடைபெற்ற வணிகத்தை பற்றியும் நமக்கு குறிப்புகளை தருகின்றார். குறிப்பாக சேர நாட்டின் முச்சிறி துறைமுகத்தில் நடைபெற்ற கடல் வணிகத்தை பற்றியும் குறிப்புகளை தருகின்றார். அன்றைய காலகட்டத்தில் முச்சிறி துறைமுகத்தில் இருந்த வீடுகள் எல்லாம் மிளகு மூடையை அடுக்கி வைத்திருந்தார்களாம். இந்த முசிறி துறைமுகத்துக்குள்ள பெரிய களம் வர இயலாத காரணத்தினால் சற்று தொலைவில் அந்த களங்கள்லாம் நிற்குமா, கப்பல்கள் நிற்குமாம். இந்த துறைமுகத்திலிருந்து தோணியை கொண்டு சென்று பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்த செய்தியையும் குறிப்பிடுகின்றார். களம் தந்த பொற்பரிசம் கழி தோணியால் கரை சேர்க்குன்னது அப்படிங்கிற ஒரு தொடர் கூட அதற்கு சான்றாக இருக்கிறது. பரணர் கடல் போர்களை பற்றி குறிப்பு தருகின்றார். அது மட்டுமல்லாமல் கடல் வழியாக சேர நாட்டின் உச்சிரி துறைமுகத்தில் நடைபெற்ற கடல் வணிகத்தை பற்றியும் குறிப்பு தருகின்றார். இமயமலையை பற்றி பேசுகின்றார். இமயமலையில் வாழ்ந்த கவரிமா என்கின்ற விலங்கை பற்றியும் குறிப்பு தருகின்றார். அன்றைய தமிழகத்தின் மன்னர்கள், அவர்களால் நிகழ்த்தப்பெற்ற போர்கள், இவற்றை பற்றியும் குறிப்புகளை தருகின்றார். அது மட்டுமல்லாமல் அன்றைய தமிழகத்தின் காடு, மலை, ஆறு, அவற்றின் இயல்புகளை பற்றியும் நமக்கு குறிப்பு தருகின்றார். அன்று சேர நாட்டில் பாய்ந்தோடிய பெரியாறு என்கின்ற ஒரு ஆற்றின் இயல்பை குறித்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று முல்லை பெரியாறு என்ற பெயரால் அழைக்கின்றோம். அந்த ஆற்றினுடைய இயல்பை பற்றி ஒரு அழகான செய்தியை 10 நமக்கு தந்திருக்கின்றார். 4 வரியில் இருக்கக்கூடிய அந்த செய்யுளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கோடை காலம், அதாவது ஏப்ரல் மே மாதத்தில் தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரிக்கும். வெளியில் போக முடியாது, நெருப்பாக கொதிக்கும். அதே போன்றுதான் அந்த வறட்சியான காலகட்டத்திலும் பரணர் இப்படி கூறுகின்றார். அந்த நெருப்பு சுடருக்கு சின மிகுதியானால் எப்படி இருக்கும்? அடிக்கிற காற்றில் கூட வெப்பம் மிகுதியாக இருக்கும். கதிரவனை குறிப்பிடும் பொழுது சினம் சுடர் திகழ, மழை இருக்காது, பெரும் பெயல் ஒழிப்ப அப்படின்னு குறிப்பிட்டார். கோடை காலத்தில் இதெல்லாம் ஒரு காட்சி. குன்றுகளில் புல்லே இருக்காது. அப்படி வெயில் சுட்டரிக்குதுன்னா ஒரு புல் இருக்குமா? புல்லே இல்லாமல் போயிடும். குன்று வரம் கூற அப்படின்னு குறிப்பிடுகின்றார். வறட்சியால் குன்றுகள்லாம் காணப்படுகிறது, புல்லே இல்லாமல் இருக்கிறது குன்றுகளில், மலைகளில் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, பெரிய காடுகளில் பனை போன்று மிகுதியாக வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில்கள்லாம் வாடி உலர்ந்து காணப்படுகிறதா இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால. இரும்பனை திறங்க அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அருவிகளில் நீரெல்லாம் வற்றி போய் இருக்குமா, வற்றி அந்த வறட்சி மிகுதியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் கூட இந்த ஆற்றில் நீரானது 2 கரைகளையும் உடைத்து கொண்டு செல்லுமா. இப்போ ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு செல்வது கடினமாம். அருஞ்செலல் அப்படின்னு ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்துகின்றார். அருஞ்செலல் பேராற்றிருங்கரை உடைத்து, அதாவது 2 கரைகளையும் உடைத்து கொண்டு இந்த பெரியாற்றினுடைய நீரானது பாய்ந்து கொண்டு ஓடும். எப்பொழுது? இந்த வறட்சியான காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு நம்மளால் கடந்து செல்ல இயலாது, அவ்வளவு கடினம் அப்படின்னு குறிப்பிட்டார். அந்த பாடலை பயின்று காட்ட ஒரு அழகான பாடல். இரும்பனை திறங்க பெரும்பெயல் ஒழிப்ப குன்று வரங்கூற சுடர் சினந்திகழ அருவியற்ற பெருவரற் காளையும் அருஞ்செலல் பேராற்றிருங்கரை உடைத்து. பேராறு தான் பெரியாறாக மாறி இன்று முல்லை பெரியாறு என்று நாம் கூறுகின்றோம். இது ஒரு பரணருடைய பாடல். சேர நாட்டின் வறட்சியான காலகட்டத்தில் இந்த முல்லை பெரியாற்றினுடைய இயல்பை குறித்து ஒரு செய்தி. கேரளியர் என்று கொண்டாடுகின்ற நீங்கள்
பரணருடைய பாடலை நேரடியாக கற்று அதனுடைய பொருளை நேரடியாக துய்த்து உணர்ந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.